அவருக்கு இந்த வேலையில் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பிரிவினை ஒளிபரப்பதற்காக வைத்திய அத்தியட்சகர் ஆதார வைத்தியசாலை களுவாஞ்சிபுரி டாக்டர் பூரிகர் நாயக் சார் அவர்கள் வருகிறது அடுத்த பிரிவினை ஒளிபரப்புமாறு அன்போடு வாழ்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரி களுவாஞ்சிபுரி டாக்டர் ஆனா உதயசிசி சார் அவர்கள் வருகிறது அடுத்த பிரிவினை ஒளிபரப்புமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பிரிவினை ஒளிபரப்புவதற்காக அன்போடு அழைப்பது திருமதி கிருஷ்ணாதிரி அரண்மனை உதவி பணிப்பாளர் தேசிய நீதி சேவைகள் என்ற மட்டக்களப்பு அம்மணி அவர்கள் அன்போடு வருகிறது அடுத்த பிரிவினை ஒளிபரப்புமாறு வேண்டியிருக்கிறோம். தொடர்ந்து மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் திருமதி சதிஸ்வரி கிருபாகரன் அம்மணி அவர்கள் வருகிறது அடுத்த பிரிவினை ஒளிபரப்புமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அவருக்கு இந்த வேளையில் இறைவணக்கம் இசைக்குமாறு அன்போடு வேண்டியிருக்கிறோம். முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பிள்ளைகளுக்காக மிட்டாய் ஓட்டம் வச்சிருக்காங்க. இந்த மிட்டாய் ஓட்டத்தில் நிறைய மிட்டாய் போட்டிருக்குது. எத்தனை பிள்ளைகள் எடுக்க போகுது, எவ்வளோ பிள்ளைகள் குளர போகுதுன்னு தெரியல. சில நேரம் கத்தும், நிறைய பிள்ளைகள் கத்த பார்க்கும். நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் காட்டுங்க. என்ன நீங்கள் ஓட போறீங்களா? ஓடல. ஓகே, அந்த பிள்ளை ஓடல. அதான் எத்தனை ஆண்டு படிக்கீங்க? மூன்றாம் ஆண்டா? என்னம்மா முட்டை எடுப்பீங்களா? எடுக்கணுமா? வாழ்த்துக்கள். கையெழுந்து போகணும். ஓடி முடிஞ்சது. இதுக்குள்ள ஒரு துண்டு காணப்படுமா பாவம். யார் யாருக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்கல நெஞ்சால காட்டுங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைக்கலன்றது யாராச்சும் அழுது கொண்டு தெரியுதுல. நான் பார்ப்போம் இந்த பிள்ளைகளுக்குல. இந்த பிள்ளையை கொடுக்கல, அதான் இந்த பிள்ளையை அழுது கொண்டு இருக்கிறது. பாப்பாவுக்கு பாவம். அந்த பிள்ளைகளுக்கு வழங்குறாங்க. கழகத்தால் உடனடியாக வழங்கப்படுது. எல்லா பிள்ளைகளுக்கும் வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாம அப்படித்தான் எழுந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் வழங்கிருக்காங்க. போய் பார்ப்போம் அந்த வெற்றியாளர் யாருன்றது நமக்கு தெரியல. ஆமாம், இதுல பார்க்கலாமா? இல்ல வெற்றியாளர் இங்க கொண்டு வருவாங்க, நம்பர் கொண்டு வருவாங்க. அப்படி என்ன, அதாவது பிள்ளைகள் வந்து எடுத்துட்டு பிள்ளைகள் வந்து எடுத்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸிட்ட ஓடிக்கல் நினைக்கிறேன். அதுல இருந்து பார்த்து தானே நீ வெற்றியாளர்கள் யாருன்ற வந்து பார்ப்பாங்க. சரி, ஓகே. இதோட சேர்த்த மாட்டா பலூன் ஊதி உடைக்கிறது நடக்க போதாம். அடுத்த விளையாட்டாக பலூன் ஊதி உடைக்கிறது காணப்படுது. அந்த பலூனுக்குள்ள நிறைய பலூன் போட்டிருக்கிறாங்க. அங்கே காணப்படுகிற சிறார்கள் எண்ணிக்கையும் நிறைய காணப்படுகிறது. யார் யாருக்கு பலூன் கிடைக்குது, யார் யாருக்கு கிடைக்கலன்னு தெரியல. பாப்போம். இந்த பிள்ளைகளை காட்டுங்க. எத்தனை பிள்ளைகள் நீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிள்ளைகள் கிட்ட நிற்கி போல. அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் 30 பிள்ளைகள் இருக்கும். இந்த 30 பிள்ளைகளுக்கும் 30க்கு மேற்பட்ட பலூன் தான் போட்டிருக்கிறாங்க போல. எல்லாமே மஞ்சள் கலரில் மங்களகரமாக ஆரம்பிக்கணும்ன்ற காரணத்தால் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாப்போம். ஆரம்பிக்கலாம். ஆனால் வந்து ஜாதவருவனை கொஞ்சம் பாருங்கள். ஜாதவருவன் கொஞ்சம் அந்த வயிறு கொஞ்சம் தொந்தியா. இது என்னடா ஆசிரியராக போனபடியா? ஆமாம், இங்கே ஆரம்பிக்கப்பட முதலே ஓடிட்டு பிள்ளைகள். ஓகே, பரவாயில்ல. என்ன சின்ன சிறார்கள் தானே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, யார் ஊதி உடைக்கிறா? இந்த சைடில் நின்று காட்டுங்க. அப்படி காட்டுங்க.
பலூனை ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே பாப்போம் வேகமாக இந்த பலூனை இந்த பலூன் யார் உடைக்கிறான்னு பாப்போம். பாப்போம். இந்த சின்னம் சிறியவர் யார் உடைக்கிறான் பாப்போம். சிறியவர்கள் இவர் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறார். அவர் அடுத்ததாக அந்த ஒரு பிள்ளை அந்த பிள்ளை அடுத்து இங்கே ஆனா இந்த பெரிய பலூனா போய் இன்னும் உடையுது. ஐயோ ஆடாங்க நீங்க எந்த பெரிய பலூனா வந்தது இன்னும் உடையவில்லை. ஆனா இந்த பலூன் கொஞ்சம் கஷ்டமான பலூன் நினைக்கிறேன். அதனால இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டப்படும். ஐயோ ஓகே 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 3 4 இங்க பாருங்க கீழே காட்டுங்களேன். இவங்களை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. ஓகே 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 7ஆம் கட்டத்தில் விட்டு போட்டுட்டு போறாரு. சின்ன பிள்ளைகள் என்றாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விளையாட்டுகள் தானே. அவங்களுக்கு சந்தோஷமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருப்பாங்க. இங்க ஒரு பலூன் இங்க ஒரு பலூனை காட்டுங்க. இது கிட்டத்தட்ட நாடங்க இந்த மூன்று பலூனை 3 பேரையும் காட்டுங்க. ஆம் அந்த உடைஞ்சிட்டாங்க. இங்கே காட்டுங்க. ஐயோ ஆனா இவரும் ஊதி கொண்டிருக்கிறார் தான் பாவம். இதுவும் உடைக்கவே இல்லை பாவம். அந்த பலூனை காட்டுங்க ஒரு. ஆனா போட்டி இறுதி வரைக்கும் நாங்க உடைக்க ஆகுவோம் நினைக்காங்க உடைக்கிறாங்க. காட்டுங்க இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு உடைச்சு கொண்டிருக்காங்க பாவம். ஓகே முடிஞ்சாமட்டே அவங்க நடுவரால வந்து முடிஞ்சாமட்டு அறிவிச்சதோட அவங்க பலூன் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே அடுத்த போட்டியில பாப்போம். அடுத்த போட்டியாக இப்போ ஆரம்பிக்கப்படுது. பனி சூண்டு 2 4 6 8 10 பனிசுக்கிட்ட வச்சிருக்குது. ஆனால் இருக்கிற புள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 புள்ளைகள் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் 10 பனிசுக்கு யார் இப்போ முந்தி வந்து அந்த 10 பனிசில் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு தான் இந்த போட்டி. இந்த சாப்பிட்டு முடிச்சது பிறகு என்ன செய்யறது இந்த போட்டி என்னன்னு தெரியுமா? ஆமாம் என்னன்னு சொன்னா பின்னுக்கு கையை காட்டி திருந்து அதாவது பின்னுக்கு கையை காட்டி திருந்து சாப்பிடணுமா? கையால் தொடக்கூடாது. கையால் தொடக்கூடாது. ஓகே நம்ம பார்ப்போம். என்ன விளையாட்டு பார்ப்போம். கட்டாயம் ஏன்னா இங்கே ஸ்பீக்கர் போட்டுக்கிறதா பாக்ஸ் போட்டுக்கிறதா ஒன்றும் விளங்குது இல்லை. கிளியரான தெளிவான விளங்காது. ஓகே பாப்போம். 10 பனிசு தான் இருக்குது. நிறைய பிள்ளைகள் அழுமான்னு நினைக்கிறீங்க என்னன்னு தெரியல. ஆமா ஏற்கனவே அந்த மிட்டாய் ஓட்டத்திலே அழுதாங்க. ஓகே நம்ம விளையாட்டோட இணைவோம். என்னட்டு பார்த்தா இந்த போட்டியில் கலந்து கொள்றதுக்கு சிறுவர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. பனிஷ் நிறைய வைக்கிறாங்க. இப்போ திரும்பவும் பனிஷ் வைப்படுது. என்னடா 10 பேர் 10 பனிஷ் வச்சு அங்கே நிற்கிற பிள்ளைகளை போட்டியாளர் காட்டுங்க. ஒரு இவ்வளவு பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால 10 பனிஷுக்கு பதிலாக இப்போ மிச்சமாக பனிஷ்கள் வைப்படுது. நாங்கள் நினைச்சாங்க 10 பனிஷ் தான். ஆனால் பனிஷ் இருந்திருக்குது. ஆனால் இவ்வளவு போட்டியாளர்கள் பங்கு கொட்டுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அந்த அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. அதனால இப்போ கணக்கெடுத்து அதுக்குரிய மாதிரி பனிஷ் வச்சு கொண்டிருக்காங்க. அப்படி பார்க்க போனாலும் இன்னும் ஒரு 10 பனிஷ் வைக்கிறது தான் காணும்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போம். நம்ம போட்டியோட இணைஞ்சு கொள்ளுவோம். அவங்களை கொண்டு வரோம் நிச்சயமாக. ஓகே இந்த போட்டி இடம்பெற்றது. பனிஷ் உண்மையிலே காணாது. உண்மைக்கு பனிஷிட இது காணாது. அதனால இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பாப்போம் இங்கே காட்டுங்க. சரக்கமரம் 7 வரைக்காக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜன் ஒரு சின்ன துணிக்கு உங்களை சரக்குமரம் வருகின்ற நிர்வாகத்தை எனவே சரக்குமரம் அதான் மிகவும் சுவாரஸ்யமான போட்டி இது. மிகவும் சுவாரஸ்யமான போட்டி இது. ஓகே இங்கே எல்லாரையும் காட்டுங்க. எல்லா பிள்ளைகளையும் காட்டுங்க. போட்டியாளர்களை முழு பேரையும் காட்டுங்க. எல்லாருமே அழகாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய புக்ஸ் போட்டுக்கிறதால நாங்கள் கதைக்கிறவங்களுக்கு எப்படி விளங்குதோ தெரியல. பாப்போம். ஓகே இவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சின்ன ஆள் தானே. அதனால சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே பாப்போம். அடுத்த எங்க சாப்பிட்டு முடிஞ்ச அந்த சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு ஆள்
சாப்பிட்டு முடிஞ்சு அந்த ஒடியனுக்கு ஓகே அவர் சாப்பிட்டு முடிஞ்சது. அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு சிவத்த டிஷர்ட் அணிஞ்சவர். ஓகே அவர் தான் முதலாவது இடத்துல ஜெயிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாய்க்குள்ளே மிதிக்கக்கூடாதான், பாய்க்குள்ளே இருக்கக்கூடாதான், அதனால தான் இந்த பொடியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. ஆறுல சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு விழுங்க, ஆறுல சாப்பிட்டு விழுங்க தம்பியே கரெக்டாக பொறுத்துறாம. அங்கால இவ 2 பொடியை நீங்கள் இங்காலையும் மிதஞ்சிட்டாங்க. 1 2 3 ஓகே. சரக்கு மரம் வர்றதுக்கு ரெடியாக போகிறாங்களாம். சரக்கு மரத்தை நம்ம போட்டியோட இணைஞ்சு கொள்ளுவோம்.